இதுவும் ஒரு வாத்து ஒயர் கூட. ஆனால் இது வந்து 2 வாத்தா வரும். அடி 11 வரிசை போட்டிருக்கேன். அளவு வந்து 7 அடி அளவு வச்சு 30 ஒயரு கோல்டன்லேயும் 2 ஒயர் வந்து சஃபேர்லேயும் வந்து கொடுத்துருப்பேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் பார்ட்ரு மாதிரி இந்த 2 ஒயரும் சென்டராக இருக்கிற ஒயரு கோல்டனில் கொடுத்துருக்குறேன். இப்போ மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணி போடலான்னு ரன்னிங் ஒயரை வச்சு ஜாயின் பண்ணுறேன். இப்போ ஒரு வரிசையாவது வந்து இந்த கலரில் போடணும். அதனால் இந்த ஒயரை வச்சு ஸ்டார்டிங்லேயே 3வது நாட்லேயே வந்து 3வது வரிசைன்னு வச்சுக்கலாம். ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணி ஒரு வரிசை போட்டுட்டு அதுக்கப்புறம் கோல்டன் ஜாயின் பண்ணி வாத்து டிசைன் வந்து ஆரம்பிக்கலாம். நான் வந்து 7 அடி அளவு வச்சுருக்கேன். பிகினர்ஸாக இருந்தால் ஒரு 1/4 அடி அதிகமாகவே வைங்க. ஏன்னா ஒயர் வந்து கொஞ்சம் ஒரு சில நேரத்தில் தடியாக இருக்குது, ஒரு சில நேரத்தில் மெலிசாக இருக்குது. இல்லை போடுறவங்க கை கொஞ்சம் லூஸாக போடலாம். நான் எப்போவுமே வந்து எந்த ஒயர் கூட யூடியூப்பில் பார்த்தாலும் அவங்க சொல்கிற அளவை விட நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போது இதை சுற்றி இப்படியே வந்து இந்த 2வது நாட்டில் எடுத்து நிறுத்தணும். நிறுத்திட்டு ஏணிப்படி முடித்து போடும்போது வீடியோவில் காமிக்கிறேன். ஒரு வரிசை சுற்றி வந்து போட்டுட்டேன். ஏணிப்படி முடித்து போட்டுக்கலாம். இந்த கோல்டனை இதிலே இப்போது சொருகிக்கலாம். சொருகிட்ட உடனே இந்த ரன்னிங் ஒயரும் வந்து இதில் வரணும். இந்த சஃபேர் கலர் வந்து இதில் வரணும். இப்போ இதிலருந்தே வந்து கோல்டன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெட்டை வாத்துன்றதுனால சைட்லேருந்தே வரணும். இப்போ இது உள்ளே வரட்டும் இந்த ஒயரு. இதுக்கப்புறம் ஒயர் கூட முழுக்க 2 ஒயர் தான் வரணும். அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒயர் கூடலாம் போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும். ஏன்னா 2 ஒயர் உள்ளே வர்றதுனால
இப்போது 6 கோல்டன் வந்து நான் போட்டிருக்கேன், 6 நாட்டு. இப்போ இந்த சைடில் எண்ணிக்கணும், 1 2 இதிலேருந்து பாருங்கள், இந்த கலரோடு சேர்த்து 1 2 3 4வது விட்டுட்டு 5வதுல போட்டிருக்கேன். இந்த சஃபேர் சேர்க்காத 3வது விட்டுட்டு 4வதுல போட்டிருக்கேன். இப்போ இந்த சைட்லேயும் பாருங்கள், போட்டுட்டேன். இதில் 6 இதில் 6. இப்போது ரன்னிங் ஒயரை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அடுத்த வரிசை வரலும் இதே ஒயர் தான் போடணும். இப்போ இதிலருந்து இப்படி திருப்பி இது வரலும் வந்து அடுத்த ஏணிப்படி முடிச்சு வரலும் போடணும். இது அடுத்த இதில் 8 நாட் போடணும். இதில் ஒரு நாட்டு வரும், இந்த சைடில் ஒரு நாட்டு வரும். இதில் 6 சென்டராக இருக்கா, அடுத்து 8 நாட் போடணும். இப்போ 2வது வரிசை ஏணிப்படி முடித்து வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன் கோல்டன் வந்து முன்னாடி வைக்கிறேன்னா, அடுத்த வரிசை கோல்டன் தான் 8 நாட் போடணும். இப்போ இங்கேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லை அதை விட்டுட்டு கூட பண்ணலாம். இருந்தாலும் வேண்டாம், ரெண்டும் ஒன்றா வரட்டும்ன்றதுனால இதில் கோல்டன் இருக்கிறதுனால, இல்லைன்னா இது மேலே வந்து கோல்டன் தான் வரணும். மாற்றிக்கலாம் இருங்க. இந்த சைடில் இந்த பக்கம் ஒன்று தள்ளி, இந்த பக்கம் ஒன்று தள்ளி 8 நாட் போடணும். அதே போல் இந்த பக்கத்துலேயும் 6 இருக்கு இல்லையா, இது 6, இது வந்து 8. இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று தள்ளி அதே போல் தான் போடணும். இப்போ இந்த சைடில் 2 கோல்டன் போட்டிருக்கேன் பாருங்கள். இதோடு சேர்த்து 8 ஆச்சு. இதில் 6 இருக்குது, இந்த பக்கம் 2. இப்போது இந்த சஃபேரை விட்டுட்டே வந்து இது பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கலர் கொஞ்சம் கோல்டனில் தெரியும் அசிங்கமாக, அதனால் இல்லைன்னா 2ஆக கூட சேர்ந்து பண்ணிக்கலாம். ஏணிப்படி முடித்து போட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சம் இப்படி ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்த வரிசையில் 10 நாட்டு வந்து கோல்டன் வரணும்.
இப்போ இதில் 6 இருக்குது, இதில் வந்து 4 வரணும். இந்த சைடில் 8 இருக்குது, அப்படியே இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரலும் 10 வரணும். அதே போல் 2 சைட்லேயும் போட்டுட்டு வீடியோவில் காமிக்கிறேன். இந்த ஏணிப்படி முடிச்சு போடுற இடத்துல தான் வந்து நாட்டுங்க வந்து குழப்பம் வரும். ஏன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. இப்போ அடுத்து இப்போது 6, 8, 10, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ அடுத்த வரிசையில் இந்த ஒயரையும் சேர்த்து ஏணிப்படி முடித்து போட்டோம்னா இந்த கலர் வந்து இந்த மாதிரி ஆகிடும். அதனால் ஒரே இதுவாக தான் வந்து போடணும். மிக்ஸ்டு நாட்டில் 2 கலரையும் சேர்த்து போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த ஒயர் உள்ளவே தான் வரணும். இப்போ பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6. இந்த சைடு சுற்றி வரும்போது 6 வரணும். இந்த இதோட வந்து முடிக்கணும். இதில் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகணும். மிச்சதெல்லாம் வந்து கவுண்டிங் கரெக்டாக வரும். இப்போது ஒயரை மாற்றிட்டு இதில் 12 நாட்டம், இந்த சைடு 12 நாட்டம், இதில் 12 நாட்டம் போடணும். 12 நாட்டில் இது 2வது வரிசை. இன்னும் ஒரு வரிசை போடலான்னு இருக்கேன். 12 நாட்டில் 3 வரிசை போடணும். அப்போ தான் அந்த வாத்தோட வயிறு பகுதி, உடம்பு பகுதி வந்து நல்லா அழகாக தெரியும். 12 நாட்டில் 3 வரிசை போட்டிருக்கேன். 4வது வரிசை ஏணிப்படி முடித்து போட்டு 3 நாட் போட்டிருக்கேன். இதில் வந்து 5 நாட்டு வரணும். ஏன்னா தலைப்பகுதி இது 2ம் வந்து தலைப்பகுதி. இப்போது இதில் 5 நாட்டு வந்து ஃபஸ்ட்டில் போட்டுட்டு மிச்சம் சஃபேர் கலரை மாற்றி நாட் போட்டதுக்கப்புறம் இந்த கடைசியில் 4 நாட்டு. இப்போது சென்ட்ராக வந்து இப்போ 12 இருக்குது இல்லையா, மொத்தமாக 12 இருக்குது. அதில் 1, 2, 3, 4, 5 போக மிச்சம் வந்து இந்த 4 நாட்டும் வந்து கோல்டனில் தான் போடணும். இப்போ 3 நாட் மட்டும் மாற்றி இந்த கலரை மாற்றி போடணும். நான் அடுத்த வரிசையில் வரும்போது உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது வந்து ஏணிப்படி முடித்த சைடில் தான் வந்து டிசைன் கரெக்டாக செட் ஆகணும். ஏன்னா அடுத்த வரிசை எண்டில் முடிக்கும்போது அந்த நாட்டை நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ வந்து இது 3 நாட்டு இருக்குது, இன்னும் 2 நாட்டு வந்து இதில் போடணும்.
பேக்கில் வந்து 4 நாட், வால் சைடில் 4 நாட்டம், ஃப்ரண்ட்டு சைடில் தலை சைடில் 5 நாட்டம் போடலான்னு இருக்கேன். இப்போ இது வந்து வால் பகுதியில் 4 நாட் போடணும் கோல்டனில். இப்போ ஒயரை மாற்றிட்டு ஒரு 3 நாட் வந்து மிக்சட் நாட் போடணும். அப்புறம் கோல்டனை மாற்றிட்டு 5 நாட்டு, தலைப்பகுதியில் 5 நாட் போடணும். இப்போ இந்த சைடும் இந்த மாதிரி தான், இது ரெண்டும் தலை சைடு, இது வந்து வால் சைடு. இப்போ இந்த சைடில் 5 நாட் போடணும். இப்போ ஒயரை மாற்றிட்டு மிக்ஸ்டு நாட் போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் இதில் 5, கடைசியில் 4. அடுத்த வரிசை இது பேக் இல்லையா, இதில் 3 நாட்டம், இதில் 4 நாட்டம் போடணும். இதில் 4 நாட்டு, இது 3 நாட்டு. ஏன்னா இது பேக்கு, இதுவும் பேக்கு, இது ரெண்டும் ஃப்ரண்ட்டு. இதில் வந்து வாத்து வரும். அடுத்த வரிசை வந்து வால் பகுதியில் 2 நாட்டம், தலைப்பகுதியில் 3 நாட்டு. இந்த சைடு வரணும், இதுக்கு மேலே இப்படி வளைஞ்சி இப்படி வரணும். அதனால் 3 நாட்டு வந்து போட்டிருக்கேன். இதுலேயும் பாருங்கள். அடுத்த வரிசை கடைசியில் 1, இந்த சைடில் இருந்து 2, அதே போல் பேக் சைடில் போகணும் 2. அதுக்கு அடுத்த வரிசையும் இதில் வந்து 2 நாட்டு அப்படியே ஈக்குவலாக போடலாம். அப்படின்னு ஈக்குவலாக போட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் சைடில் போகணும். இது வந்து இதோட வால் வந்து ஃபினிஷ் பண்ணாலும் சரி, இல்லை இன்னும் ஒரு நாட்டு வந்து போடலான்னு இருக்கேன் கடைசியில்.
இந்த மாதிரி 2 வரிசை இதில் போடணும். இப்போ ஒரு வரிசை போட்டிருக்கேன். இன்னும் ஒரு வரிசையில் இதே ஈக்குவலாக வந்து இதே போல் 2 போடணும். இந்த சைட்லேயும் அந்த மாதிரி தான். இந்த கடைசியில் வந்து எண்டிங் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வால் வந்து எதுவும் தேவையில்லைன்றதுக்காக இப்போ தலைப்பகுதி மட்டும்தான் வந்து ஜாயின் பண்ணணும். ரெண்டு வரிசை வந்து இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் தலைப்பகுதி செட் பண்ணணும். இந்த 2 வரிசைக்கு மேலே 3 நாட்டில் அந்த 2 வரிசைக்கு நேராகவே 2 நாட்டு, சைடில் ஒரு நாட்டு, ஒரு நாட்டு வந்து அப்படியே நார்மலாக போடுறது. 3 நாட்டு வந்து கோல்டனில் போட்டிருக்கேன். மொத்தம் 7 நாட் போடணும். 7 நாட்டம் எப்படின்றத கரெக்டாக பாருங்கள். அதே போல் இதுலேயும் இதுதான் வந்து தலை பகுதி. இதை போட்டு முடித்தா தலை வந்து அழகாக தெரியும். அடுத்த வரிசை இது 7 நாட் போட்டதுக்கப்புறம் 6 நாட்டு. இந்த சைடில் ஈக்குவலாக போடணும், இந்த சைடில் ஒரு நாட்டு விட்டுடணும். இதுலேயும் அந்த மாதிரி தான். கடைசியாக ஒரு நாட்டு 5 3 1. இதுக்கப்புறம் ஒயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வந்து நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ரெண்டு வரிசை மேலே எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஒரு வரிசை மடித்து சொருகிறதுக்கும், ஒரு வரிசை கீழே எப்படி ஒரு வரிசை போட்டோமோ அதே போல் மேலே ஒரு வரிசையும் எக்ஸ்ட்ரா சொருகிறதுக்கு ஒரு வரிசையும் போட்டிருக்கேன்.